ஹாய் ஹலோ வெல்கம். நெல்லையப்பர் கோயில் பார்த்துட்டு நேராக திருச்செந்தூர் வந்து ரீச் ஆகிட்டாங்க. வீக்கெண்ட்னாலே ஃபுல் ரஷ் இருக்குங்க. இங்கே வந்து சாமி தரிசனம் பார்க்க முடியுமான்ற டவுட்டே வந்துடுச்சு. அப்புறமா 100 ருபீஸ் க்யூவில் வந்து போய் நின்னதுனால எங்களால் வந்து ஒரு 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே நாங்கள் வந்து சாமி பார்த்துட்டோம். சூரசம்ஹாரம் கந்த சஷ்டி பற்றி எல்லாருக்குமே தெரியும். 6 படை கோயிலில் 5 கோயில் முன்னாடியே பார்த்துட்டாங்க. இந்த ஒரு கோயில் மட்டும் பார்க்கலையேன்ற கவலை இருந்தது. இப்போ வந்து நல்ல தரிசனம் பார்த்தோம். கோயில் உள்ள சில பெயிண்டிங்ஸ்லாம் இருந்துச்சுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டச் அண்ட் போர்ச்சுகீஸ் வந்து சண்டை போடுற மாதிரி பெயிண்டிங்ஸும், அதுக்கப்புறமா வந்து முருகர் சிலை வந்து உள்ளேருந்து கடல்லேருந்து எடுக்கிற மாதிரி சில பெயிண்டிங்ஸ்லாம் இருந்தது. இது வந்து நடந்தது வந்து பார்த்திங்கன்னா 1646லேருந்து 1648 வரைக்கும் டச் வந்து இதை ஆக்குபை பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா திருமலை நாயக்கர் அவரோட உத்தரவின் பேரில் தான் இவங்க வந்து காலி பண்ணாங்க. இவங்க இதை காலி பண்ணிட்டு போகும்போது இதில் இருக்க சிலையை அவங்களோட எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கப்பலில் போயிட்டு இருக்கும்போது பயங்கரமான அலைகள் அவங்கள போக விடலை. அவங்களால வந்து ட்ராவல் பண்ண முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம பண்ணது தான் தப்பு இது அப்படின்ட்டு இந்த சிலையை எடுத்து கடலில் போட்டாங்க. பக்தர் ஒருவருக்கு வந்து முருகர் வந்து கனவுல வந்து அந்த கடலில் அங்கே இருக்கிற மாதிரி அவருக்கு வந்து கனவு வரவே அவர் வந்து 1653 ஃபிஷிங் போட்டை எடுத்துகிட்டு போய் இந்த சிலையை மீட்டு எடுத்துகிட்டு வந்தார். இதனோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் செவரில் இருக்கு. க்ரௌடு மட்டும் இல்லாமல் கோயிலில் வந்து ரெனோவேஷன் ஒர்க்ஸ் வந்து நிறையா நடந்துகிட்ருக்குங்க. ஒரு பக்கம் கடல் அரிப்புக்கு வந்து ஜேசிபிலாம் வச்சு பாறைங்கள்லாம் போட்டுட்ருந்தாங்க. இன்னொரு பக்கம் உள்ளுக்குள்ளே ஒர்க் ரெனோவேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் நடந்துருந்துச்சு. அதனால் நாங்கள் பார்த்திங்கன்னா சில மண்டபத்துள்ளலாம் விடவே இல்லை. இந்த பக்கம் யானை இருந்தது. ஜனங்க வந்துக்கிட்டே தாங்க இருந்தாங்க. ஆனால் மத்தியான டைமில் வந்து போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் வந்து க்ரௌட் நிற்கிறது கம்பேரிட்டிவ்லி மார்னிங் ஹவர்ஸோட ஆஃப்டர்நூன் ஹவர்ஸில் கம்மியாக தெரியுது. அகெயின் இந்த ரெனோவேஷன் ஒர்க்லாம் முடிஞ்ச பிற்பாடு இந்த கோயிலை இன்னொரு வாட்டி வந்து பார்க்கணும் போல தாங்க இருக்குது. இந்த கோயிலை பார்த்து முடிச்சுட்டு நேராக நாங்கள் வந்து உத்தரகோசமங்கைக்கு கிளம்பிட்டோங்க. உத்தரகோசமங்கை அப்புறமா வந்து ஆதி ஜெகநாத பெருமாள், ராமேஸ்வரம் 3ம் கவர் பண்ணுற மாதிரி பிளான். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஆதி ஜெகநாத பெருமாள் போட்டிருக்கேன். இந்த கோயிலையும் உள்ள அலோடு கிடையாது. ஓரளவுக்கு அவுட்டரில் மட்டும் வீடியோ எடுத்திருக்காங்க. இது 108 திவ்ய தேசத்தில் ஒரு கோயில். ரொம்ப பழமையான கோயிலுங்க. 6ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு கோயில்.
நாங்கள் உத்தரகோச மங்கை பார்த்துட்டு இங்கே வந்ததுனால இங்கே லேட் ஆகிடுச்சுங்க. 8:30 மணிக்கு நட சாத்த போகிறாங்க. ஆனால் நட சாத்துற நேரத்தில் இவ்வளோ கூட்டம் இருந்தது இங்கே. ஆனாலும் பார்த்துட்டோங்க. 4 சன்னதி, 2 ராமர், 2 பெருமாள் 1, லக்ஷ்மி 1 பார்த்தோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உத்தரகோச மங்கை அண்ட் ராமேஸ்வரம் நம்ம பார்க்கலாம். Until then, bye. Take care.